ஸ்டீஃப் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா ஒன் பீஸில் வர ஜெயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்த மங்கா சாப்டர் 1106 லூஃபியை காப்பாற்றுறதுக்கு யார் தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் கூட நிறைய பேர் யோசித்தேன், பிளாக் பீடு, ஷாங்க்ஸன்ட்டு. ஆனால் அப்படி யாருமே இல்லாமல் ஓடா வந்து அந்த 2 ஜெயின்ஸை வந்து எகிட் ஐலாண்டுக்கு வர வச்சுட்டாரு. தே ஆர் கம்மிங்னா அந்த மெரைன் சோல்ஜர் சொன்னோன்னே ஏதோ ஒரு தெரிஞ்ச கேரக்டர் தான் வரப்போகுது, ஆனால் யாருன்னு தான் தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த 2 ஜெயின்ஸ் வந்து லூஃபியை காப்பாற்றுறதுக்காக எல்போஃப்லேருந்து எகிட் ஐலாண்ட் வந்தது செம்ம அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீடியோவில் வந்து ஒன் பீஸில் இருக்கிற மொத்த ஜெயின்ஸோட ஹிஸ்ட்ரியே பார்க்க போகிறோம். ஒன் பீஸில் இது வரையும் ஏகப்பட்ட ஜெயின்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. டோரி அண்ட் ப்ரோகி இந்த 2 ஜெயின்ட்டுமே லூஃபி அண்ட் க்ரூ வந்து கிராண்ட் லைனில் இருக்க லிட்டில் கார்டன்லேயே மீட் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி லிட்டில் கார்டனில் 100 வருஷமாக சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த டியூயல் வந்து ஒரு முடிவுக்கே வராமல் போயிட்டே இருக்கும். அப்புறம் ஸ்டார்ட் க்ரூ வந்து அந்த ஐலாண்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க தான் அதை சால்வ் பண்ணுவாங்க. லிட்டில் கார்டன்ற அந்த ஆர்க் வந்து மொத்தமாகவே 8 எபிசோட் தான் இருக்குது. எபிசோட் வந்து 70லேருந்து 78 வரைக்கும் தான் இந்த ஆர்க் வருது. இந்த ஆர்க்கில் வர ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, டோரி ப்ரோகி 2 பேருமே 100 வருஷமாக சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஆனால் எதுக்கு சண்டை போட்டுட்ருக்கனே மறந்து போயிடுவாங்க, அந்த அளவுக்கு சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்புறம் ஜோரோ, சாஞ்சி 2 பேரும் மாற்றி மாற்றி டைனோசரை டிஃபீட் பண்ணி யாரோடது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதுவும் செம்ம ஃபன்னாக இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒன் பீஸ் சீரீஸில் வந்து இது வரைக்கும் 56 ஜெயின்ஸை காட்டியிருக்காங்க. இந்த சீரீஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜெயின்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட எண்ணில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டோரி, ப்ரோகி 2 பேருமே வாரியர் பைரட்ஸ்ன்ற ஒரு பைரட் குரூப்போட கேப்டன். மேக்ஸிமம் மெரைனில் சேர்ந்த பைரட்டு, அப்புறம் இம்பல்டன் ஜெயிலில் வந்து ப்ரிசன்ட் பண்ணி வச்சுருந்த பைரட். இது இல்லாமல் மீதி இருக்கிற ஜெயின் பைரட்ஸ் எல்லாமே டோரி, ப்ரோகி இவங்களோட வாரியர் பைரட்ஸில் தான் வருவாங்க. நார்மலாக ஒரு ஜெயின்ட்டால் 300 வருஷத்துக்கு மேலே வாழ முடியும். ஒரு ஜெயின்ட்டோட லைஃப் ஸ்பேன் வந்து 300+ இயர்ஸ்னு சொல்கிறாங்க. டோரி, ப்ரோகி 2 பேரும் கிராண்ட் லைனில் இருக்கும்போது அவனோட பவுண்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் பெரிஸ். அதே இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.22 பில்லியன். ஃபஸ்ட்டு வந்து டோரி த ப்ளூ ஆகர். டோரி வந்து ஒரு வெல் பில்ட்டான லாங் பியர்டு வச்சுருக்கிற ஒரு ஜெயின்ட்டு. டோரி வந்து செம்ம ஹைட்டாக இருப்பான். எவ்வளோ ஹைட்டுன்னு கேட்டிங்கன்னா, லூஃபி வந்து அவனோட உள்ளங்கையில் உட்காந்துருப்பான் பாம்பில். ஸோ அவ்வளோ சின்னதாக இருப்பான் லூஃபி வந்து டோரிக்கு. டோரிக்கு வந்து 160 வயசு ஆகுது. டோரி, ப்ரோகி 2 பேருமே வாரியர் பைரட்ஸோட கேப்டன். லூஃபியும் டோரியும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க லிட்டில் கார்டன் ஆர்க்கில். இன்னொரு சைடில் ப்ரோகி வந்து டோரியை விட கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பான். டோரி, ப்ரோகி 2 பேருமே வைக்கிங் ஸ்டைலில் தான் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டோரி மாதிரியே ப்ரோகிக்கும் 160 வயசு தான் ஆகுது. 2 பேருமே செம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை, அதை மறந்துட்டாங்க. மறந்துமே 100 வருஷமாக சண்டை போட்டு இருந்திருக்காங்க. 2 பேருமே பேட்டில் பண்ணும்போது ஒரு ஸ்வாடும் ஒரு ஷீல்டும் வச்சுருப்பாங்க, கவுண்டர் பண்ணுறதுக்கும் அட்டாக் பண்ணுறதுக்கும். லாஸ்ட்டாக அந்த ஆர்க்கு முடியும் போது 2 பேருமே ஒரு ஜெயிண்ட்டு கோல்டு ஃபிஷ்ஷை வந்து 2ஆக ஸ்லைஸ் பண்ணி ஸ்டார் ஹேட்ஸை வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. அடுத்து பார்க்க போகிற ஜெயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாகுவார் டி சவுல். இந்த ஜெயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெரைன் சோல்ஜர்ஸில் ஒரு வைஸ் அட்மிரல். நிக்கோ ராபினோட பிறந்த ஊர் ஒஹராவில் தான் சவுலை ஃபஸ்ட்டு காட்டியிருப்பாங்க. நிக்கோ ராபினோட சின்ன வயசுலேருந்து சவுல் வந்து அவளுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருப்பார். ஒஹரா வந்து பஸ்டர் கால் அனௌன்ஸ் பண்ணி மெரைன் கவர்மெண்ட் வந்து தரமட்டமாக அழிக்க சொன்னதுக்கப்புறம் சவுல் தான் நிக்கோ ராபினை வந்து தப்பிக்க விட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பார். அட்மைரல் அக்கோஜி வந்து சவுலை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பான். சவுலோட கேரக்டர் வந்து இறந்து போன மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே இந்த கேரக்டர் வந்து உயிரோட இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேரை வந்து கொஞ்சம் திரும்ப பாருங்கள். ஜாகுவார் டி சவுல் டி கிளானில் வர ஒரு மெம்பர். டி கிளானில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்வான் எனிமீஸ் ஆஃப் காட்ஸ்னு சொல்லுவாங்க. டி கிளானில் இருக்க எல்லா கேரக்டருக்குமே பொட்டன்ஷியல் அதிகமாக காட்டியிருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சவுல் இறந்து போகிறதுக்கு வந்து சான்ஸ் கம்மி. ஜெயிண்ட்டுக்கு வந்து என்ன தான் பவர் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறந்துடாதீங்க, வாய்டு செஞ்சுரியில் வாழ்ந்த ஜாய் பாயும் ஒரு ஜெயிண்ட்டு தான். அடுத்து பார்க்க போகிற ஜெயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சியோன் வுல்ஃப். இந்த ஜெயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு இம்பல்டன் ஜெயிலில் தான் காட்டியிருப்பாங்க. இம்பல்டன் ஜெயிலில் லெவல் 6 இருக்க ஒரு கைதி தான் இந்த ஜெயிண்ட்டு. சஞ்சியன் வுல்ஃப் வந்து பிளாக் பீட் வந்து ப்ரிசன்லேருந்து விடுவிச்சு அவனோட க்ரூவில் சேர்த்துருப்பான். சஞ்சியன் வுல்ஃப் வந்து ஒரு டெவில் ஃப்ரூட்டும் சாப்பிட்ருக்கான். அதோட பேர் வந்து டெக்கானோமி. அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வந்து ஜெயின்டிஃபிகேஷன். மற்ற ஜெயின்ஸை விட அவனால் இன்னுமே பெருசாக முடியும். ஏற்கனவே ஒரு ஜெயிண்ட்டு இதில் பெருசாகிற டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டா அவன் எவ்வளோ பெருசாக இருப்பான் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற ஜெயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓர்ஸ்.
ஓர்ஸ்ன்ற இந்த பேரில் வந்து 2 ஜெயின்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து ஓர்ஸு, இன்னொன்று வந்து லிட்டில் ஓர்ஸ் ஜூனியர். ஓர்ஸ்ன்ற ஜெயிண்ட் வந்து இறந்து போயிடுச்சு. ஒரு ரெட் கலரில் ஸ்கல் ஃபேஸ்டு ஜோம்பி தான் ஓர்ஸு. வார்லாடில் இருந்த கிரெக்கோ மொரியா வந்து ஓர்ஸோட உடம்புல வந்து லூஃபியோட நிழலை விட்டு அதுக்கு உயிர் கொடுத்துருப்பான். ஓர்ஸ்ன்ற ஜெயிண்ட் வந்து இறந்து போனதுனால டிப்பிக்கலான ஒரு ஜாம்பி தான். கிரெக்கோ மொரியா வந்து லூஃபியோட நிழலை வந்து அது கொடுத்ததுனால அது வந்து லூஃபியோட மேனரிசம் தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் பட்டன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 4 மெம்பர்ஷிப் லெவல் வரும். ரூக்கி, யாங்கோ, அப்புறம் பைரட் கிங், அப்புறம் ஒன் பீஸ், இந்த 4மே ஒன் பீஸ் டீமில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மெம்பர்ஷிப்லேயுமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. சில வீடியோ வந்து சேனலில் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் காட்டும். அது மட்டும் இல்லை, கமெண்ட் செக்ஷனில் வந்து அனிமே எமோஜிஸ், ஸ்டிக்கர்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேனலோட மெம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கண்டென்ட்டில் வந்து டெடிக்கேட்டடாக என்னால் வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஸ்டில் தமிழ்ன்ற அந்த சேனலோட மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு சூட் ஆகிற மெம்பர்ஷிப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓர்ஸ் மாதிரியே இருக்க இன்னொரு ஜெயிண்ட்டோட பேர் வந்து லிட்டில் ஓர்ஸ் ஜூனியர். லிட்டில் ஓர்ஸ் ஜூனியருக்கும் ஓர்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் ஓர்ஸ் ஜூனியரோட ஆன்செஸ்டர் தான் ஓர்ஸு. கிட்டத்தட்ட தாத்தா பேரை மாதிரி ஒரே பிளட் லைனில் இருக்க மெம்பர்ஸ். எப்படி ரைமாவோ ஜோரோவோ ரிலேட்டடோ அதே மாதிரி தான் ஓர்ஸும் லிட்டில் ஓர்ஸ் ஜூனியரும். ஒன் பீஸில் லிட்டில் ஓர்ஸ் ஜூனியரை வந்து பேரமௌண்ட் வாரப்போ காட்டியிருப்பாங்க. மெரைன் ஃபோர்டாக இருக்கப்போ ஒயிட் பியரோட ஏஸை காப்பாற்றுறதுக்காக லிட்டில் ஓர்ஸ் ஜூனியர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பான். லாஸ்ட்டில் வார்லாடில் கிரெக்கோ மொரியாவால் பேட்டில் ஃபீல்ட்லே கொலாப்ஸ் ஆகி இறந்து போன மாதிரி காட்டியிருப்பாங்க. நீங்கள் திரும்ப மெரைன் ஃபோர்டாக இருக்க வந்து திரும்பி பார்த்தா தெரியும். அதில் வந்து ஏஸ்க்கும் லிட்டில் ஓர்ஸ் ஜூனியருக்கும் ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பாண்டிங் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஏஎஸ்டிஸ் அடுத்து பார்க்க போகிற ஜெயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஷி அப்புறம் ஒய்மோன்ற 2 ஜெயிண்ட்ஸ். இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் ஆனது வந்து எனிஸ் லோபி ஆர்க்கில். இவங்க 2 பேரையும் வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து டிஃபீட் பண்ணிவிடுவாங்க. டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அவங்கள ஏமாற்றி காட்ஸாக வச்சுருப்பாங்க. காஷி, ஒய்மோன்ற 2 ஜெயிண்ட்ஸ் கிட்டையுமே உங்கள் கேப்டன் வந்து டோரி, புரோகி 2 பேரையுமே நாங்கள் ப்ரிசனில் அடைச்சிட்டோம், நீங்கள் 100 வருஷம் இங்கே வேலை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வச்சுருப்பாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொன்னதை நம்பி அவங்களோட கேப்டன்ஸ் வந்து காப்பாற்றுறதுக்காக 50 வருஷமாக இனிஸ்லோபியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாஹேட்ஸ் வந்து ராபினை காப்பாற்றுறதுக்காக இனிஸ்லோபி வரும்போது நம்ம உசுப் இருக்கான்னு, உசுப்பில் சோகே கிங் இருக்கான்னு, நம்ம சோகே கிங் தான் டோரி, புரோகி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க 100 வருஷமாக, அவங்கள கவர்மெண்ட்லாம் பிடிச்சி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணுவான். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற ஜெயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்லி. மார்லி வந்து ரெவல்யூஷனரி ஆர்மியோட வெஸ்ட் ஆர்மியில் இருக்கிற ஒரு கமாண்டர். மார்லியோட டெபிள் ஃப்ரூட் வந்து ஓஷி நோமி. இந்த டெபிள் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி மார்லியால் எந்த சர்ஃபேஸ்க்குள்ளே வேணாலும் போக முடியும், எல்லாத்துக்குள்ளேயுமே பெனிட்ரேட் ஆக முடியும், எர்த்தோட எந்த ஒரு சர்ஃபேஸுமே புஷ் பண்ண முடியும், அதே மாதிரி அண்டர் கிரவுண்டையும் மூவ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ட்ரெஸரோசா ஆர்க்கில் இருக்க டோஃப்ளமிங்கோட ஃபேமிலியில் இருக்க செனோர்பிங்கோட டெபிள் ஃப்ரூட் மாதிரி. அடுத்து பார்க்க போகிற ஜெயிண்ட் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஜெயிண்ட்டு. எனக்கு வந்து யாருடா அந்த ஜெயிண்ட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ஜெயிண்ட்டோட பேர் வந்து லோக்கி. எல்பஃபோட ராஜா தான் இந்த லோக்கி. இது வரைக்கும் ஒன் பீஸில் லோக்கி எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்பியரன்ஸை காட்டினதே இல்லை. ஒரே ஒரு வாட்டி ஃபேஸை காட்டாமல் ஷேடோ மாதிரி வச்சு காட்டியிருந்தாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிக்மாம் வந்து அவளோட பொண்ணை வந்து ஒரு ஜெயிண்ட்டோட கட்டி கொடுக்கறதுக்காக பார்ப்பா. பிக்மாமோட பொண்ணுக்கு வந்து பார்த்த பிரைடு தான் லோக்கி. அப்போ மட்டும்தான் அந்த ஷேடோ மாதிரி இருக்கிறத காட்டியிருப்பாங்க. அதை தவிர்த்து வேறு எந்த சீன்லையுமே காட்டினதில்லை. லோக்கியோட ஐடென்டிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ரௌன் மட்டும் தலையில் வச்சுருப்பான் ராஜா மாதிரி. ஆனால் அந்த க்ரௌன் கூட பிளாக் கலரில் ஷேடோ மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. அடுத்தது பார்க்க போகிற ஜெயிண்ட்டோட பேர் வந்து ஜான் ஜெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. மெரைனில் மொதல் சேர்ந்த ஜெயிண்ட்டுனா அது இதுதான். ஜான் ஜெயிண்ட் வந்து மெரைன் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு வைஸ் அட்மிரலாக இருந்திருக்கான். அதை தவிர்த்து பார்த்தா அந்த ஜெயிண்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை பெருசாக. ஷார்ட்டாக அந்த ஜெயிண்ட் யாருன்னு சொல்லணும்னா மெரைன் ஃபோர்ட்டில் வந்து ஒயிட் பீட் வந்து ஒரு ஜெயிண்ட்டை வந்து காலி பண்ணி விட்டுருப்பானே அவனோட டெவில் ஃப்ரூட் பவர் யூஸ் பண்ணி. அந்த ஜெயிண்ட்டு தான் இந்த ஜான் ஜெயிண்ட்டு. அடுத்து பார்க்க போகிற ஜெயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஃப்ளீட்டில் இருக்க ஹஜ்ருதீனை வந்து நம்ம உசுப் தான் காப்பாற்றிருப்பான். ட்ரெஸ்ரோசா ஆர்க்கில் வந்து சுகர் வந்து எல்லாருமே பொம்மையாக மாற்றிருப்பா. இப்போ நம்ம உசுப் தான் சுகரை காலி பண்ணி எல்லாருமே காப்பாற்றிருப்பான். ட்ரெஸ்ரோசா ஆர்க் முடியும் போது ஃபார்ம் ஆகிற ஸ்டார் ஃப்ளீட்டில் இருக்க ஒரு லீடர் தான் ஹஜ்ருதீன். இதுக்கப்புறம் சீரீஸில் இருக்க ஜெயிண்ட்டில் எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் ஜெயிண்ட் பற்றி சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜெயின்ஸுன்ற லிஸ்ட்டில் வந்து இன்னும் சில பேருமே வருவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்க் ஹசார்டில் சீசர் க்ளோன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண எல்லா சின்ன பசங்களுமே ஒரு ஃபெயில்டு ஜெயின்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கூமா ஒரு ஜெயிண்ட்டு, கூமா மாதிரி க்ரியேட் பண்ண பசிஃபிஸ்டாஸ் எல்லாமே ஒரு ஜெயிண்ட்டு. அப்புறம் நம்ம ஒயிட் பியர்ட் ஜெயிண்ட்டு. ஒயிட் பியர்டு கூமாலாம் ஜெயின்ஸ் தான், பட் டெக்னிக்கலாக ஃபுல்லாக ஜெயின்ஸ் இல்லை. அவங்க எல்லாருமே ஹாஃப் ஜெயின்ஸ்னு சொல்லுவாங்க.
புக்கேனியர் ட்ரைபில் வருவாங்க அவங்களாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் பை ஸ்டில் தமிழ்.